ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு குடும்ப தகராறில் 2 தரப்பை சேர்ந்த பெண்கள் குடுமியை பிடித்து இழுத்தும் சாலையில் படுத்து உருண்டும் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. வேகமாக வந்து சண்டையை விலக்கிவிடாமல் வேடிக்கை பார்த்த பெண் காவலர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த நபர் ஒருவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடித்திருந்த நிலையில் முதல் மனைவியை விட்டு பிரிந்து இரண்டாவதாக வேறு திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவனின் மீது முதல் மனைவி கொடுத்த புகாரில் விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்திருந்தனர். இதையடுத்து முதல் மனைவி மற்றும் அவரது தரப்பை சேர்ந்தவர்களும், இரண்டாவது மனைவி மற்றும் அவரது தரப்பை சேர்ந்தவர்களும் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்து காவல் நிலையத்திற்கு முன்பாக நின்றிருந்த போது 2 தரப்பை சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு 2 தரப்பை சேர்ந்த பெண்களும் கடுமையாக மோதிக்கொண்டனர். பெண்கள் குடுமியை ஒருவரை ஒருவர் பிடித்து அடித்து சண்டையிட்ட போது ஆண் ஒருவரும் சண்டையிட்டு காவல் நிலையத்தின் அருகே உள்ள பேருந்து நிலைய சாலை வரை சண்டையிட்டு சாலையிலேயே அடித்து உருண்டு கொண்டனர். அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் உள்ள நிலையில் சண்டை நடந்து முடியும் வரை எந்த பெண் காவலர்களும் வராமல் அங்கு காவலர் உடை அணியாமல் சாதாரண உடை அணிந்திருந்த ஜீப் ஓட்டும் காவலர் ஒருவர் வந்து இவர்களின் சண்டையை பிரித்து விட்டார். ஆண்டிப்பட்டி நகரில் பேருந்து நிலையம் அருகே முக்கிய பகுதிகள் இருக்கும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் நடைபெற்ற 2 குடும்ப தரப்பினரிடையே நடைபெற்ற இந்த சண்டை பார்ப்பவர்களிடம் பதற்றத்தையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைக்கு புகார் கொடுக்க வருபவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு என்பது சமீப காலமாக அதிகரித்து வருவதோடு இது போன்ற 2 தரப்பு சண்டைகள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதில் உச்சகட்டமாக கடந்த சில மாதங்களுக்கு பிரிந்து சென்ற கணவன் மீது மனைவி கொடுத்த புகார் விசாரணைக்கு வரும்போது காவல் நிலையத்தின் வாசலிலேயே மனைவியை கணவன் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது.